சுவாமி முன்னால் உட்காந்து வீட்டிலையே தினமும் காலையில் இந்த காரிய சித்தி மாலையை சொன்னீங்கன்னா நீங்கள் வேண்டும் வரம் கிடைக்கும். ஷெடியூல் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குமா. வேதம் மலர்ந்து மறிவறிய வீரதன் யாவன் விழுந்தகைய வேத முடிவில் நடனவிலும் விமலன் யாவன் விளங்கு வர நாத முடிவில் வீட்டிற்கும் நாதன் எவனுக்கு போத முதலை கணபதியை பொழுது சரணம் அடைகின்றோம். மண்ணில் ஒரு ஐங்குணமாகி வதிவான் எவன் நீர் இடைநான்க நன்னி அமர்வான் எவன் தீயில் மூன்றாய் நவிழ்வான் எவன் வழியில் என்னும் 2 குணமாகி ஏவான் எவன்வான் இடைவன்றான் அண்ணல் எவன கறவையை அன்பிற் சரணம் அடைகின்றோம். பாச அறிவும் பசு அறிவும் பாட்டு மேலாம் அறிவான தேசன் எவன கணபதியை திகழச் சரணம் அடைகின்றோம். இந்த நமது தோத்திரத்தை யாவன் 3 தினம் உம்மை சந்திரன் வெறும் ஹெல்த் ப்ராப்ளம் 6/6/8 18 18 28 7 3 10 9 19 20 26 6 32 3 5. சுஜாதா சுஜி நீங்கள் என்ன செய்யுங்க, பொதுவாக புதன்கிழமை சனிக்கிழமைகளில் எந்த கிழமையில் உங்களுக்கு முடியுமோ பெருமாளை போய் வணங்குங்க. 5 பிரகாரம் சுற்றி வணங்கலாம். ஒரு முளை துளசி சாத்தி கும்பிடலாம். உங்களுக்கு பிரகாரம் சுத்த முடியலைனாலும் துளசி சாத்தி வணங்கலாம். இப்போ நீங்கள் ஹெல்த்து ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை போய் கும்பிடுங்க. இல்லை உங்களுக்கு இப்போ அலையெல்லாம் முடியாது அப்படின்னா வீட்டிலையே கோளறு பதிகத்தை எடுத்து சுவாமி செல்ஃபு முன்னால் உட்காந்து காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை சொல்லுங்கள். கோளறு பதிகம் 11 பாடல் இருக்குது. சொன்னீங்கன்னா உடனே ஹெல்த்து நல்லாகும். எள்ளுருண்டை உருட்டி எல்லாத்துக்கும் தானம் பண்ணணும். ஒரு 100 கிராம் எள்ளை வாங்கி 4 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டு கொஞ்சம் வெள்ளைப்பொடி போட்டு பொடித்து உருண்டை பிடிக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எல்லாருக்கும் தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் கிரகம் கழிஞ்சிரும், நிம்மதியாக இருப்பீங்க. சரிங்களா? இந்த நமது தோத்திரத்தை யாவன் 3 தினம் உண்மை சந்துகளில் தோத்திரம் செய்யணும். சகல கர்ம சித்தி பெறும், சிந்தை மகள சுபம் பெறும். என் தினம் உச்சரிக்கின் சதுர்த்தி இடை கண்டிப்பாக செய்யுங்க. சனிக்கிழமை இன்றைக்கி கூட சனிக்கிழமை தான், ஆனால் லேட் ஆகிடுது. பக்கத்திலே இருந்தால் போய் செய்யலாம். அதுவும் செய்யுங்க. சூடங்காமிங்க, சஷ்டி கவசம் படிங்க. இந்த கோளறு பதிகம் சொன்னீங்கன்னா நவகிரக அருள் கிடைக்கும். அதனால் இப்போ ராகு கேது மாறி இருக்காங்கல்ல, அதனால் கோளறு பதிகம் சொன்னேன். சஷ்டி கவசமும் படிங்க, ரொம்ப நல்லது. அதை நீங்கள் காலையில் போட்டு விட்டுட்டு கூட வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம். சஷ்டி கவசத்தை போட்டு விட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம். இந்த நவகிரக கோளறு பதிகத்தை நீங்கள் காலையும் மாலையும் சொல்லி பாருங்கள். ஒரு வாரம் 10 நாள்லே உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். காக்கைக்கு இவ்வளோ சோறு வைங்க. பசுமாடு பக்கத்தில் இருந்தால் அதுக்கு 2 பழம் கொண்டு கொடுங்க, நல்லாயிருக்கும். படிக்கலாம். திங்கள் 2 தினந்தோறும் திகழ உருவன் பொங்கு முழுவலால் கிளம்பின் பொருவின் மைந்தர் விழுகல்வி துங்க விருக்க தோன்றும் என செப்பினர் மறைந்தார். சஷ்டி கவசம் ரொம்ப நல்லது. காலையில் எழும்புனதுமே நீங்கள் போட்டு விட்டுறலாம். யூடியூப்லேயோ இதில் போட்டு விட்டுறலாம். இந்த பக்தி சேனல்களில் போடுறாங்க பார்த்தீங்களா, அதை ஆன் பண்ணி விட்டுட்டே நீங்கள் வேலை பார்க்கலாம்.